சென்னையில் சில மணி நேரம் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இது தொடர்பான கள நிலவரத்தை வழங்குவதற்காக செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அருண்மொழிவர்மன் இருக்கிறார், தேவா மற்றும் வேதவள்ளி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். முதலில் அருண்மொழிவர்மனிடம் நாம் பேசலாம். அருண்மொழிவர்மன், குறிப்பா எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில் மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கு? மணிவாரன், சென்னையின் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தற்போது நாம் இருக்கோம். சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய இந்த சாலையில் காலை முதலே மழையின் தீவிரம் காரணமாக தண்ணீரானது அதிக அளவில் தேங்கியிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மழையின் தீவிரம் குறைந்திருக்கிறது. சாரல் மழை மட்டுமே அவ்வப்போது விட்டு பெய்து வரும் சூழலிலும் இங்கு ஏற்பட்ட அந்த மழையின் தேக்கம் என்பது தற்போது வரை குறையாமல் இருக்கிறது. மழைநீர் தொடர்ச்சியாக தேங்கியிருக்கும் காரணத்தால் மாநகராட்சி ஊழியர்கள் அந்த மழைநீர் தேங்கி இருப்பதை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முக்கியமாக மாநகராட்சியின் ராட்சச இயந்திரம் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மழைநீர் வடிகால்களில் ஏற்பட்டிருக்கும் அடைப்பினை சரி செய்வதற்காக மாநகராட்சியின் பிரத்யேகமான இந்த இயந்திரம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதிக அளவிலான காற்றை கொண்டு இந்த கழிவுகளை அகற்றும் பணியில் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். 1 மணி நேரமாக அவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தோம். இந்த பகுதியில் தேம்பியிருக்கும் மழைநீரின் அளவு தற்போது வரை குறையாத ஒரு சூழலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் தண்ணியை இந்த பகுதியிலிருந்து உறிஞ்சி பக்கத்தில் இருக்கும் மற்ற சாலைகளுக்கு அனுப்பும் பணியிலும் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் காலையிலிருந்து அனுமதிக்கப்படாமல் இருந்த வாகன போக்குவரத்து என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. இருசக்கர வாகனங்களை தவிர்த்து கார்கள் மற்றும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். தற்போது இந்த சாலையில் அதிகமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சாலையிலிருந்து மற்றொரு புறம் தண்ணீர் அதிகமாக இல்லாத சாலைக்கு இந்த தண்ணீரை திருப்பி அனுப்பும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மோட்டார் இயந்திரம் மூலியமாக இந்த பக்கத்திலிருந்து பைப்பை கொண்டு தண்ணீரை உறிந்து மற்றொரு பக்கத்திற்கு வெளியேற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரத்திற்கு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இதே நிலையே தொடரும் என்று மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் அந்த பணி என்பது முழுவீச்சில் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிமாறன், அருண்மொழிவர்மன் இணைப்பில் தொடர்ந்து பேசலாம். செய்தியாளர் வேதவள்ளி இணைப்பில் இருக்கிறார். வேதவள்ளி, மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மஞ்சள் அலர்ட்னா என்ன? மணிமாறன், பொதுவாக அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் மழை தொடர்பான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் 4 நிற குறியீடுகள்ல வழங்கப்படுது. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் மற்றும் பச்சை. பச்சைனா எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது. மஞ்சள் அப்படின்னா ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அர்த்தம். அதே போல ஆரஞ்சு அப்படின்னா மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சிவப்பு நிற எச்சரிக்கை அதீத கனமழையை குறிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று காலையில நமக்கு கொடுத்த தகவலின்படி 8 மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை உட்பட. சென்னையில நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை வரையிலுமே சில இடங்கள்ல மிக கனமழை பெய்ததையும் நம்ம பார்த்திருந்தோம். பல இடங்கள்ல 10 சென்டிமீட்டரையும் தாண்டி மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில தற்போது அந்த மிக கனமழை அப்படின்றது சற்றே குறைந்து சில இடங்கள்ல சாரல் மழையாக இருந்து வரதை நம்ம பார்க்கிறோம். இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலின்படி இன்றும் நாளையும் மட்டும் ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மழை பதிவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக சென்னையில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்துல 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இதற்கு அடுத்தபடியா அண்ணா பல்கலைக்கழகத்துல 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. செங்குன்றத்துல 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. தற்போது வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் ஒரு பேட்டி அளித்திருக்காரு. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பெய்திருக்கிறதாகவும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்திருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது பார்க்கலாம் மணிமாறன். வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் பேசி வருகிறார், பார்க்கலாம். சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மிக கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக டிஜிபி அலுவலகம் மயிலாப்பூரில் 18 சென்டிமீட்டரும், கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த ஒரு 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகம், வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மற்றும் தென் மாவட்டங்களில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு இடைவெளி விட்டு மழை தொடரும்.
வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மிக கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக டிஜிபி அலுவலகம் மயிலாப்பூரில் 18 சென்டிமீட்டரும், கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த ஒரு 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மற்றும் தென் மாவட்டங்களில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு இடைவெளி விட்டு மழை தொடரும். வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் பேசியதை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்கலாம். வேதவள்ளி, குறிப்பா சொல்லியிருக்காங்க தென் தமிழகம் வட கடலோர பகுதிகள் மாவட்டங்களில் பெய்யும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் இந்த மழை பொழிவு இருக்கும்? முன்னதாக 8 மாவட்டங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது 9 மாவட்டங்கள், தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவிச்சிருந்தார். அதை பார்த்தோம். வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள், அதே போல விழுப்புரம், ராணிப்பேட்டை, தென் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி, தென்காசி, முன்னதாக விருதுநகருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. தற்போது தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த எச்சரிக்கை அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு பொருந்தும். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக அதிகாரப்பூர்வமாக நேற்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இன்றும் நாளையும் மழை தொடரும். அதற்கு பிறகு ஒரு 3 நாட்களுக்கு மழை இருக்காது அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு பருவமழை மீண்டும் நவம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துடைய ஆண்டோடைய மழை பொழிவுல கிட்டத்தட்ட 60% மழை பொழிவை தரக்கூடியது இந்த வடகிழக்கு பருவமழை தான். இந்த வடகிழக்கு பருவமழை தான் அனைவருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று இரவு சென்னையில அடர்த்தியான மழை அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து வானிலை ஆய்வாளர்களால சொல்லப்பட்டிருக்கு. அடர்த்தியான மழை அப்படின்னா என்னன்னா, கடலிருந்து மேகக்கூட்டம் நிலப்பகுதிக்கு வரும்போது அது 2 சென்டிமீட்டர் மழையும் தரலாம், 20 சென்டிமீட்டர் மழையும் தரலாம். அந்த மேகக்கூட்டத்துடைய அடர்த்தியை பொறுத்து ஒரே ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதிகப்படியான இந்த நேரத்துக்கு இவ்வளவு மழை பொழிவு தான் அப்படி இல்லாம ஒரே குறிப்பிட்ட இடத்துல அதிகப்படியான மழை பொழிவை கொடுக்கும் போது அதை நம்ம அடர்த்தியான மழை அப்படின்னு சொல்றோம். அதுதான் நேற்று இரவு சென்னையில நள்ளிரவு முழுவதுமாக சென்னையில மழை பெய்திருக்கு. பல இடங்கள்ல 10 சென்டிமீட்டர் மழையை தாண்டி பதிவாகி இருக்கிறத நம்ம வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேசும்போது பார்த்தோம். குறிப்பாக சென்னையில் அதிகப்படியாக டிஜிபி அலுவலகத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் வடகடலோரம் மற்றும் தென் தமிழகத்தில் சில இடங்கள் இங்க மட்டும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக பாலச்சந்திரன் தெரிவிச்சிருக்காரு. மணிமாறன், வேதவள்ளி இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையால் சென்னை ராயப்பேட்டையில் தேங்கிய மழைநீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து வருகிறது. களத்தில் இருந்து செய்தியாளர் தேவா கொடுக்கும் தகவல்களை கேட்டலாம். தேவா, தற்போதைய மழை பொழிவு எப்படி இருக்கு? மாநகராட்சி அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து இந்த தண்ணீரை வடிகட்டுறதுக்கு பல்வேறு பணிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன மாதிரியான பணிகள் அங்கே நடந்துட்டு இருக்கு? மணிமாறன், நேற்று இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக இந்த ராயப்பேட்டையில் உள்ள பாரதி சாலையில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பு வரை முழங்கால் அளவிற்கு மேலாக தண்ணீரானது இருந்து வந்தது. தற்பொழுது இந்த ஒரு 2 மணி நேரமாக மழையின் அளவானது குறைந்திருப்பதன் காரணமாக இங்கும் இந்த மழை தண்ணீரானது சற்று வடியக்கூடிய நிலைதான் இங்கு இருக்கிறது. இங்கு நீங்களே பார்க்கலாம், இங்கு இருக்கக்கூடிய கடைகளில் உள்ள மழை நீரானது அப்புறப்படுத்தப்பட்டு தற்பொழுது ஒரு கடையாக திறக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இங்கு மாநகராட்சி ஊழியர்களும் ஒரு சிறிது நேரத்துக்கு முன்பாக வந்து ஹெவி சக்ஷன் பம்ப் உள்ளிட்ட இயந்திரங்கள் மூலம் இங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை முதற்கட்டமாக அப்புறப்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றனர். அதே போல இங்கு இருக்கக்கூடிய அடைப்புகளையும் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் இதுக்கு முன்னாக நாம் பார்த்திருந்தோம். அது மட்டுமின்றி இந்த பொதுமக்கள் தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், அதாவது நிரந்தரமாக இதற்கான ஒரு தீர்வானது எட்டப்பட மாட்டேங்கிறது. அதே போல அந்த பகுதி நேரமாக எப்போதெல்லாம் தண்ணி தேங்குதோ அப்போதெல்லாம் மட்டும் இங்கு தண்ணீரை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்களே தவிர வருஷம் இந்த பகுதியில் மழை பெஞ்சாலே தண்ணி தேங்குது, ஆனா அதை நிரந்தரமாக அப்புறப்படுத்தக்கூடிய முயற்சி எதுவும் எடுப்படலை அப்படின்றதான் வந்து இந்த பகுதி மக்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மணிமாறன், தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் எந்தெந்த இடத்துல எவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கு அப்படின்ற தகவல்கள் தொடர்ச்சியா புதிய தலைமுறை கொடுத்துட்டே இருக்கும். களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி தேவா.